அப்பாவுடைய முதல் படத்தினுடைய கதாநாயகன் டிஆர் மகாலிங்கம் அவர்கள் தான். உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு தொடர்புனா நிறைய படங்கள் அதுக்கப்புறம் பண்ணாங்க. இந்த பாட்டு இருக்குங்களே, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் மழை பெய்யுது, ரெண்டு பேரும் வந்து ஓடி ஒதுங்குறாங்க, இடம் இல்லை. இப்போ ஒரு காதல் பாட்டு. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய கற்பனை எப்படி அந்த மாதிரிலாம் விரிஞ்சு போகுதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன். இப்ப இவர் ஒரு கற்பனை சொல்லிட்டாரு, அப்ப இதுக்கு மேல இந்த அம்மா ஒரு கற்பனை சொல்லல. இந்த அம்மா அடிச்சது சார் அடுத்தது, முட்டா பையில மூளை இருக்கா என்று ஏழை மேலே துட்டு படைச்ச சீமா நல்லி கொட்டுற வார்த்தை போலேன்னு. அப்பாவுடைய 60 வயசுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இந்த பாடலாம். இந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா இந்த பாட்டுல ஒரு ஜலதரங்கமே விளையாடி இருக்கு. படிக்க வேண்டும் புதிய பாடம் வாத்தியாரையா, அது ஒரு குழுக்களா போவோம். அவங்களுடைய ஒவ்வொரு சங்கதியும் மாற்ற முடியாது, மாற்றவும் விடமாட்டாரு. ஒரு கவிஞன் வந்து எழுதணும்னா அந்த சுற்றுச்சூழல ஒண்ணு படித்து தெரிஞ்சிருக்கணும், இல்ல பார்த்து தெரிஞ்சிருக்கணும், இல்ல கேட்டு தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயம் சொல்லணும்னா படிச்சு தெரிஞ்செல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இப்ப யாரும் பிளாட்பாரத்தை வச்சு ரொம்ப உயர்வா சொன்னதா எனக்கு தெரியல. இல்ல சரி, கேட்ட யாரும் பிளாட்பாரத்தை இவரு கேட்டா எல்லாமே பேட் திங்கா தான் இருக்கு. ஆமா ஆமா, பிளாட்பாரம் மட்டம்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணிருப்பாரு யோசிச்சு பார்த்து இவர் பார்த்து தெரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு நான் வரேன். அப்ப அதுல சொல்றாரு, பாட்டு ஓப்பன் ஆன உடனே, டேய் எவன்டா இந்த பாட்டு எழுதினவன், என்னடா இது நம்ம அப்பா பற்றி எவன்டா எழுதுறான். அதுக்கு அந்த ஆள் பதில் சொன்னேன், வேற எவன்டா எழுதிருப்பான், மருதகாசான்டா எழுதிருப்பான். ஏக வசனத்தில் அட்டி பின்றானுங்க சார் ரெண்டு பேரும். இவங்க பாட ஆரம்பிச்சானுங்க படத்தோட சேர்ந்து. நான் உடனே ரொம்ப கோவப்பட்டு, என்ன சும்மா அவன் வந்து அவன் பேசுறான். டேய் இருந்தா எங்க செத்த படத்தோட, டேய் இது அன்பின் அன்பின் உச்சநிலை உச்சநிலை. அவன் ரசிக்க, அவங்ககிட்ட போய் உன் வீரத்தையே என் வீரத்தையே காட்டப்படாது, அவன் ரசிக்கட்டும். அவர் எப்படி வேணாலும், அவர் பொது சொத்துரா ரொம்ப இரண்டாட்டார். ஆனவந்த தெய்வம்னு ஒரு படம் சார். டிஆர் மகாலிங்கம் அவர்களும் ஈவி சரோஜா அவர்களும் சேர்ந்து நடித்த படம். ஈவி சரோஜா அழகிய ஆடலரசி, டிஆர் மகாலிங்கம் அருமையான பாடலரசன். டிஆர் மகாலிங்கம் சொல்லக்கூடிய அந்த உயர்தரமான கலைஞன், அந்த கலைஞனுக்கும் நம்ம ஐயா மருதகாசி அவர்களுக்கும் இடையே, இவங்களுக்கிடையே அந்த சகோதரத்துவம் நட்புத்துவம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. டிஆர் மகாலிங்க ஐயாவுக்கும் அப்பாவுக்கும் எப்படி நட்புன்னா, அவருடைய அப்பாவுடைய முதல் படத்தினுடைய கதாநாயகன் டிஆர் மகாலிங்கம் அவர்கள் தான். உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு தொடர்புனா நிறைய படங்கள் அதுக்கப்புறம் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு பகுதிக்கு அப்புறம் லேட்டரான் பீரியடில் பண்ண படம் தான் இது ஆட வந்த தெய்வம். அதாவது ஒரு 10 வருட காலம் பிறகு 1960 தானே உங்களுக்கு ஆட வந்த தெய்வம். அந்த ஆட வந்த தெய்வம் படம் வந்து இந்த பாட்டு இருக்குங்களே, இந்த பாட்டு வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் மழை பெய்யுது, ரெண்டு பேரும் வந்து ஓடி ஒதுங்குறாங்க, இடம் இல்லை, மழைக்கு ஒதுங்குறாங்க. மழைக்கு ஒதுங்குறப்ப ஒரு குடிசையில் போய் ஒதுங்குறாங்க. மழை வந்து வெளியே சோன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த குடிசையில் ஒதுங்குறாங்க. இப்போ ஒரு காதல் பாட்டு ரெண்டு பேருக்கும், இதுதான் சூழலை தானே அப்படின்னு. இப்போ கவிஞர் கோணத்தில் விட்டுறாரு இயக்குனர். சார் இயக்குனர் அந்த காலத்தில் அவங்களுக்குள்ளே இருந்த, மறுபடியும் அதை தான் சொல்கிறேன், இயக்குனர் இந்த கவிஞர் நம்பினாருன்னா அவர் பார்த்துப்பார். அதை அந்த ஏரியா அவர் பார்த்துட்டு நம்ம கையில் கொடுத்துட்டாருன்னா விஷுவலை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ கவிஞர் போர்ஷனுக்கு வந்தார், இவர் பாட்டை பார்க்குறாரு. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய கற்பனை எப்படி அந்த மாதிரிலாம் விரிஞ்சு போகுதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். இது ஒரு காதல் பாட்டு, கண்ணே கரும்பே முத்தே பவளம், ஏதோ அந்த நேரத்தில் உள்ள அவ்வளோ லாங்குவேஜ் போட்டு பாடி இவர் ஒரு அழகான ஒரு காதல் பாட்டை பாடியிருக்கலாம். இப்போ அந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், என்னை விட்டு ஓடி போக முடியுமாங்கிற மாதிரி ஏதோ ஒரு வேறு விதமாக ஏதோ ஒன்று சம்திங் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் பண்ணது, இந்த மழை கொட்டுறது உள்ள தண்ணி குடிசையில் அங்கங்கே ஓட்டை இருக்குது, தண்ணி சொட்டுது. இப்போ என்ன பண்ணுறது, போய் ஒரு தட்டை வைக்கிறாங்க. அங்கே தட்டோ ஏதோ ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சா அந்த தண்ணி விழுந்தால் என்ன உங்களுக்கு சொட்டு சொட்டுன்னு சத்தம் கேட்குது. இந்த பக்கம் வெளியில் சோன்னு மழை பெய்யுது. அதாவது தமிழினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சோன்னு மழை பெய்யுது, கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. சார் நீ எத்தனை வகையில் வேணாலும் அதை சொல்லலாம், ஒரே விஷயந்தான், அதுக்கு பல தமிழ் சொற்கள் இருக்கும் சார். இங்கே நம்ம தமிழ் மொழிய ஒரு பெரிய மாபெரும் அழகே அதுதான். அந்த இதில் இவர் பார்க்குறாரு, இவர் பார்வையில் சோன்னு பெய்யல. அப்போ யோசிக்கிறாரு, கவிஞர் யோசிக்கிறாரு, சரி பாட்டு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு காதல் பாட்டை வந்து இதில் ஒரு சின்ன கருத்தை சொல்லிட்டா காதலுக்கு கொண்டு போகணும் அவர் முடிவு பண்ணுறாரு. நான் என் பார்வையில் நான் அவரை அப்படி ரசிக்கிறேன். என்ன பண்ணார், முதல்ல
மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பார். இந்த அம்மா ஆரம்பிக்கிறாங்க, இவர் ஆரம்பிக்கிறாரு. சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே. உள்ளதானே இருக்கிறாங்க இவங்க. மேலே சொட்டு சொட்டுன்னு சொட்டுது, சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கேன்னு இவர் ஆரம்பிச்சாரு. உடனே அந்த அம்மா சும்மா இருக்கக்கூடாது, இவருக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது சொல்லல. நீங்கள் சொட்டுதுன்னு சொல்கிறீங்க ஐயா, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே. இது சொன்ன உடனே அடுத்தது கட் பண்ண போகிறாரு பசங்க. அவர் இது என்ன சொல்கிறாரு, ஹீரோ சொல்கிறாரு, கஷ்டப்படும் ஏழை சிந்தும் நெத்தி வேர்வை போலே. அவர் கற்பனையோட உச்ச சார் அது. இது வந்து சொட்டு. ஆமாம், சொட்டுது. கஷ்டப்படும் ஏழை சிந்தும் நெத்தி வேர்வை போலே அவன் கஞ்சிக்காக கலங்கி விடும் கண்ணீர் துளியை போலேன்னார். சொட்டு சொல்லிட்டாரு. இதுக்கு சரி சொட்டுக்கு இது சொல்லிட்டாரு, இது கொஞ்சம் கூட ஈஸியாக சொல்லிடலாம். இன்னும் வேறு என்ன கொட்டுறதா போகுது, சொட்டை தான் செய்யும். சரி இந்த கொட்டுக்கு என்ன தான் சொல்லுவாருன்னு நான் யோசிச்சு அப்போ படத்தை அந்த சாங்கை கேட்குறப்ப உடனே அந்த அம்மா சொல்லுது, இவர் சொட்டுறதுக்கு சொல்லிட்டாரு. இவர் கற்பனை வந்து ஒரு ஏழை விவசாயி, ஒரு ஏழை மனிதன், இவர்களை கற்பனை பண்ணிட்டார்ல, இது இன்னும் உச்சத்துக்கு போகுது. சரி கொட்டுறதுக்கு இவர் பாட்டுக்கு சொட்டுறதுக்கு கற்பனை சொல்லிட்டாரு. அப்போ கொட்டுறது ஏற்கனவே இங்கே உள்ள சொட்டுன்னா அந்த அம்மா கொட்டுனுது. இப்போ இவர் ஒரு கற்பனை சொல்லிட்டாரு. அப்போ இதுக்கு மேலே இந்த அம்மா ஒரு கற்பனை சொல்லல, இந்த அம்மா அடிச்சது சார். அடுத்தது, முட்டா பையில மூளை இருக்கா என்று ஏழை மேலே துட்டு படைச்ச சீமா நல்லி கொட்டுற வார்த்தை போலேன்னு. யோசிச்சு பாருங்க, முட்டா பயலை மூளை இருக்கா என்று அங்கேயும் மறுபடியும் அதுலேயும் பொது உடைமை கருத்து வருது. முட்டா பயலை மூளை இருக்கா என்று ஏழை மேலே துட்டு படைச்ச அந்த அந்த இதுக்கு முனையோட வருது பாருங்க, அந்த சொல்லு சவுண்டு நீங்க பாடுறப்ப அது அந்த முட்டா துட்டு சார். அந்த அந்த இசையோட உட்கார சார், அப்படி டிராவல் ஆகும், அப்படி உட்காந்து முட்டா பயலை மூளை நீங்க ஒண்ணு வசனாவே சொல்லி பாருங்க. அதை முட்டா பயலை மூளை இருக்கா என்று ஏழை மேலே துட்டு படைச்ச சீமானல்லி கொட்டுற வார்த்தை போலே கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே. நாங்க நீங்க யோசிச்சு பாருங்க சார், ஒரு ஆமா நீங்க ஒரு காதலன் காதலி பாடுற இதுவாது, ஆனாலும் அங்க ஒரு கருத்தை, இவருடைய சொந்த கருத்து அது நைஸா உள்ள விடுறாரு. ஒரு காதலன் காதலி சொல்லிட்டு இப்ப அப்புறம் இயக்குனர் கோச்சுக்கு பாருல, அப்படியே வந்தாரு, ஜம்ப் பண்ணி இங்க வந்துட்டாரு. அடுத்த லைன் சொல்லுவாரு, இது முடிச்சுட்டாரு. முழுக்க முழுக்க நனைஞ்ச பின்னே முக்காடு எதுக்கு. இந்த அம்மா வந்து தண்ணியில நினைச்சு முக்காடு போட்டு நிற்கும். முழுக்க முழுக்க நனைஞ்ச பின்னே முக்காடு எதுக்கு, உன் முக்காட்டை நீக்கு தலை ஈரத்தை போக்கு. இப்ப காதலுக்கு வந்துட்டாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, அந்த ஈரத்தை போக்குன்னு இவர் தொட வர்றாரு. தொட வந்த உடனே இந்த அம்மா சொல்லுது, இருக்க இடம் கொடுத்தா என்னையே நீ தாக்குற, இருக்க இடம் கொடுத்தா என்னையே நீ தாக்குற, குறுக்கு மூளை பாயிர கோண புத்திய காட்டுறேன்னு. தனியா ஒரு இடம் கிடைச்சது, மழை பெஞ்சது, ஈரத்துல நனைஞ்சிருக்கும், இந்த நேரம் பார்த்து நைஸா என்கிட்ட வரையங்கிறது கேட்கறது. உடனே அவரு சொல்லாரு, நீங்க பாருங்க ஒரு பொண்ணோட முகம் செவக்கிறது, அந்த அம்மா கொஞ்சம் கோபத்தை செவந்ததுன்னா முகம் வந்து ஒரு இது மாதிரி வேற வித ஓமைகள் சொல்லுவோம் முகம் செவக்குதுன்னு. இவர் கற்பனை போகுது பாருங்க, பழுக்க பழுக்க உலையில் காய்ச்சும் இரும்பை போலவே முகம் சிவக்குது இப்போ, அது சிரிப்பது எப்போ. அந்த அம்மா சொல்லுது, குளிச்சு முழுகி விட்டு குளிர்ச்சியாக ஓடிவா, செவந்து போன முகத்திலே சிரிப்பை நீயும் காணலாம். அப்படி காதலை கொண்டு வந்து இந்த பாட்டை கொண்டு போகிறார் சார். அதாவது ஒரு காதல் பாட்டு, அந்த காதல் பாட்டு கவிஞர் தன்னுடைய ஆற்றாமை, இதெல்லாம் அவருடைய ஆற்றாமை, இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வு அவருக்கு அது எப்போதுமே உண்டு சார். அவருக்கு வந்து அவர் காங்கிரஸ்காரர், ஒரு தனவந்த குடும்பத்தில் பிறந்தவர், ஆனாலும் அவர் மனசில் சமரசமாக இருக்கணுங்கிற எண்ணம் சிறு வயசுலேயே அவருக்கு வந்து நிலச்சி போயிடுச்சு, உறைஞ்சி போயிடுச்சு சார் மனசில். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பாடலாக இருக்கும்னா நான் என் மனசில் தோணுது. வாத்தியார்கள் தான் நம்மளை பார்த்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீ புது புது பாடமாக படிக்கணும். ஆமாம். ஆனால் யாராவது ஒருத்தர் வாத்தியாரை பார்த்து நீ புது புது பாடமாக படிக்கணும், படிக்க வேணும் புதிய பாடம் வாத்தியார் ஐயா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங்லேயே ஒரு தூக்கிட்டு போகிறாங்க. ஆமாம். ஐயா மகாதேவன் இசையமைப்பு, நம்ம மருதகாசி ஐயா பாட்டு. இது வந்து தாயில்லா பிள்ளை படத்துக்காக. இந்த பாடல் ஒரு புதிய அனுபவத்தை ஊட்டுகின்ற பாடலாக தெரிகிறது. எனக்கோ உங்களுக்கோ அவர்களுக்கோ மட்டுமல்ல, காதலுக்கே ஒரு புதிய அனுபவம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடலாக தெரிகிறது. இந்த அனுபவத்துக்கு சொல்லுங்க. அப்பாவுடைய 60 வயசுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இந்த பாடலாம். இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பாட்டில் ஒரு ஜலதரங்கமே விளையாடி இருப்பாங்க.
படிக்க வேண்டும் புதிய பாடம் வாத்தியாரையா. அது ஒரு அது ஒரு குழுக்கெல்லாம் போவோம். அவருடைய ஒவ்வொரு சங்கதியும் மாற்ற முடியாது, மாற்றவும் விடமாட்டார். அவர் விட்டாலும் புகழேந்தியாயை போட்டு பிழிஞ்சு எடுத்துருவார். அவர் புகழேந்தியாயை போட்டு பிழிஞ்சு எடுத்துருவார். இப்படி பாப்பார், இவருக்கு சங்கடமா இருந்ததுன்னா அது சரியாலன்னா இவர் சரியாலன்னு சொல்ல மாட்டார் மாமா. இப்படி புகழேந்தியை பார்த்து இப்படி பாருங்க, அப்படி பார்த்தாருன்னே புரிஞ்சு போச்சு அவருக்கு. ஓஹோ, இந்த சுரம் எங்கே மிஸ் ஆகுதுன்னு உடனே பிடிச்சி அவங்களை பிழிஞ்சிடுவார். அந்த மாதிரி இந்த பாட்டு கேட்டிங்கன்னா இந்த அம்மா வந்து அதாவது சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்கிட்ட படிக்க வேண்டும் புதிய பாடம் வாத்தியாரையா. பாடம் தேவையில்லை வாத்தியார், ஏன்னா பழைய பாடம் தேவையில்லை வாத்தியாராங்க. ஏன்னா சும்மா நீ வந்து ஏன்னா இது லவ் பண்ணுது அவரு கடந்து பேமொழி முடிக்கிறாரு. படிக்க வேண்டும் புதிய பாடம் வாத்தியாரையா, பழைய பாடம் தேவையில்லை வாத்தியாரையா. இந்த சுச்சுவேஷன் நீங்க நினைச்சு யோசிச்சு பாருங்க, என்ன அழகாத கையாண்டிருக்காரு பாருங்க. வாத்தியார்கிட்ட போய் படிக்க வேண்டும் புதிய பாடம் வாத்தியாரையா, பழைய பாடம் தேவையில்லை வாத்தியாரையான்னா இப்போ அவருக்கு பயம் வந்து அவர் சொல்றது தான் இன்னும் ஹைலைட். அதில் அவர் சொல்லுவாரு, பார்வை சொல்லும் பாடம் கண்டு விழிக்கின்றேனம்மா, படிப்பதெங்கே புதிய பாடம் வாத்தியாரம்மாண்டா. இவர் அவரை வாத்தியாரம்மா ஆகிட்டார். வைரமுத்து அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு. இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அது அவர் ரொம்ப ரசித்தார். அதாவது சில எடுத்து ஆள்றது இருக்கு இல்லைங்களா, சில பாடல்கள் வந்து எடுத்து ஆண்டதுக்கு அப்புறம் சிலது இந்த இடத்துலேருந்து எடுத்த ஆண்டன்றது பாட்டிலே சொல்லிடுவாங்க. ஆளுதல் என்பது எழுதுவது, இவங்க பாடலில் அதை அந்த வரிகளை இணைப்பது. ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப ரசித்து இந்த பாடல் ரொம்ப பிரமாதமாக பேசினார் அப்பாவோட நூற்றாண்டு விழாவில். என்னன்னா அதில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து கிட்டே சென்று தொட்டால் குளிரும் புது நெருப்புன்னாரு. சார் நெருப்பு என்ன பண்ணும், நெருப்போட குணம் என்ன சார், அது சுடும். ஆனால் இங்கேருந்து கிட்டே சென்று தொட்டால் குளிரும் புது நெருப்பான். நெருப்பு இல்ல, புதுவித நெருப்பு. அது என்னடா நீங்க யோசிக்கணும். கிட்டே சென்று தொட்டால் குளிரும் புது நெருப்பு, நாம் எட்டி சென்றால் சுடும் நெருப்பு, அது என்ன நெருப்புன்னாரு. சார் நீங்க கிட்ட போனா குளிருது, எட்டா போனா சுடுன்னா ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது புது கவிதை சார், புது கவிதை இல்லைங்களா, புதுசு. இது புதுசு. இந்த புதுசுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தாத்தா சொல்லியிருக்கார், அது இருந்தா இவர் எடுத்து கையாளுறாரு. அது எப்படி சொல்றாரு பாருங்க பின்னாடி. ஒட்டும் இரு உள்ளம் தன்னில் பற்றி கொண்டது, ஒட்டும் இரு உள்ளம் தன்னில் பற்றி கொண்டது, அந்த புத்தம்புது நெருப்பைத்தானே காதல் என்பது, அந்த புத்தம்புது நெருப்பைத்தானே காதல் என்பது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு சார் அடுத்தது, கவிஞர் சொன்னதுன்ட்டார். கவிஞர் சொன்னதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு, இதுல இருந்து எஸ்கேப் ஆகிக்கிறாரு. இது என்னது இல்ல, இந்த கருத்து எனக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்றாரு, கவிஞர் எஸ்கேப் ஆகிக்கிறாரு. கவிஞர் சொன்னதுன்னு திரைக்கவித்துல மருதகாசி அவர்களும் சொல்றாரு. நான் ஒன்றும் புதுசா சொல்ல, கவிஞர் சொன்னதுன்னு அந்த பாடலை கொண்டு வந்து அதை அப்படி சொல்றாரு. தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த உலகமே செங்கதிரோன் சுற்றும் செய்தி பழைய பாடமேனாரு. சார் கதையவே மாத்துறாரு சார். காதல் வந்து என்னென்ன கோலம் பண்ணது பாருங்க. தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த உலகமே சென் கதிரோனை சுற்றும் செய்தி பழைய பாடமே. சரி, அப்ப என்ன புது பாடம்? என்னை மட்டும் சுற்றி கொண்டு இந்த உலகமே இன்று உன்னை சுற்றி கேட்கும் பாடம் புதிய பாடம். அந்த எடுத்து அவங்க சொன்ன விதத்தை நம்ம ரசிச்சு அதை கை தட்டலாம். அந்த மாதிரி இந்த பாட்டு சார், படிக்க வேண்டும் புதிய பாடம் வாத்தியாரையா தான் இந்த பாட்டு. எவ்வளவு எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் சார் இது. சித்தாடை கட்டிக்கிட்டு பாட்டு, இதுல எஸ்.சி. கிருஷ்ணனுடைய குரல், அதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அப்பாவும் எஸ்.சி. கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய பல படங்களுக்கு பல பாடல்களுக்கு வந்து எஸ்.சி. கிருஷ்ணன் குரல் கொடுத்துருக்காரு. அது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, எல்லா சாங் ஹிட்டு. எஸ்.சி. அப்பா எழுதின பாட்டு, எஸ்.சி. கிருஷ்ணன் பாட்டு இருந்த அந்த பாட்டை நீங்கள் எந்த பாட்டாக இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள், அந்த பாட்டு ஹிட்டான பாட்டாக இருக்கும். அவர் ஒரு வித்தியாசமான குரல் சார், குரல். ஆமாம், ஒரு மாதிரி இருக்கும் அந்த குரல், அதில் ஒரு அழகு இருக்கும். அது இவங்க டிஎம்எஸ் ஒரு பக்கம் கோல வச்சுக்கிட்டு இருக்காரு, சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பக்கம், நடுப்புற உள்ளே போந்து இவர் விளையாடிட்டு வந்த ஒரு நேரம், அது குறுக்கு வந்து அவர் ஒரு பக்கம் பிஸியாக இருப்பார். அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா அப்படிப்பார். நீங்கள் கேட்குறப்ப அந்த 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 பம்ப் இருக்கும் சார், அந்த அது சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி
மயிலாக வந்தாளா அப்படி இழுத்து அவர் எண்டு முடிக்கிறது எல்லாமே நீங்கள் எல்லா பாட்டையும் கேட்டு பாருங்க, அப்படி ஒரு அசால்ட்டாக தள்ளி விடுவார். இவங்க அப்படி அப்படி உதறி விட்டாலே போயிடும், அது 1 கிலோமீட்டர் தொட்டு ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் சார் வருது. இந்த பாட்டை கேளுங்க. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளாம், அது ஓடும், அது வரைக்கும் ஒரு ஓடும். அப்போ அந்த பாட்டில் உள்ள அழகு என்னன்னா, இந்த கிராமத்தில் தான் வந்து உங்களுக்கு அந்த அந்த வார்த்தையினுடைய விஷயங்கள்லாம் தெரியும். அரும்புன்னா அதிலே சொல்கிறார், அரும்பு எடுக்கிறதுலையே நீங்கள் அந்த தோட்டத்தில் போய் அரும்பு எடுத்து அதில் பயின்று அந்த பயிர் சொல்லுவங்கள தான் முத்தாத அரும்பு எடுத்துன்றார். அரும்பு முத்துன அரும்பு வந்து பூத்துரும் டக்குன்னு, அதாவது 2 கட்டானா இருக்கும். இது கொஞ்ச நாள் நீ கட்டுறதுக்குள்ள பூத்துரும் அது. அதனால முத்தாத அரும்பு எடுத்து முழநீள சரஞ்சொடுத்து எதிர்ப்பாரு, முழு நீள சரந்தொடுத்து, ஒரு சரத்திலே முழு நீளமா, இந்த முழங்கை அது கணக்கு ஒரு கணக்கு இருக்குது, முழு நீள சரந்தொடுத்து வித்தார கல்லிய கழுத்தில் முத்தாரம் போட்டானா எத்தாக பேசி இளமனச தொட்டானா. நைஸா இந்த பூ கொடுத்து மயக்கிற வேலை சார், பூ கொடுத்து அழகா மயக்கிட்டானா அப்படின்னு சொல்லுவாரு. குண்டூசி போல 2 கண்ணும் உள்ளவளா சார். கண்ணை வந்து மான்விழி சேல்விழி மான்விழி மீன்விழின்னு வர்ணிச்ச காலம் போய் சார் இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு வார்த்தை போட்டு பார்த்ததில், குண்டூசி போல 2 கண்ணும் உள்ளவளாம் முகம் கோணாமல் ஆசை என்பா பேசும் நல்லவளாம். ஏன் குண்டூசி போல 2 கண்ணும் உள்ளவளான்னா குத்தம். இது இந்த கற்பனை யோசிச்சு பாருங்க. குண்டூசி போல 2 கண்ணும் உள்ளவளாம் முகம் கோணாமல் ஆசை என்பா பேசும் நல்லவளாம். அந்த கண்டாங்கி சேலக்காரி கைகாரியா அந்த கள்ளி அத்தானை கல்யாணம் பண்ணி கொண்டாளாம். அப்படி கொண்டு போவார் சார். இது அஞ்சாத சிங்கம் சொல்லுவார், அஞ்சாத சிங்கம் போல வீரம் உள்ளவனாம், மாறி மாறி பேசுவாங்க சார் அந்த பாட்டில். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு குத்துப்பாட்டுன்னு ஒரு டான்ஸ் பாட்டு கள்ளமார் நடராஜன் அவர், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு படத்தில் ஹீரோ கூட நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த படத்தில் ஆடி இருப்பார் பாருங்க, இந்த செருக்கடின்னு சொல்லுவாங்க கிராமங்களில், அப்படி நீட்டை அப்படி இழுப்பான், அது ரொம்ப கஷ்டம். அதில் பூந்து விளையாடுவார் சார் கள்ளபாட்டு நடராஜன். அதில் பிற்காலத்தில் கள்ளபாட்டு நடராஜன் அவர்கள் வந்து எனக்கு என்ன ஒரு பாக்கியம்னா, அவங்கெல்லாம் என்னுடைய நான் மொழிமாற்று படம் பண்ணுறப்ப என் மொழிமாற்று என் வசனத்தை அவங்க உச்சரிச்சிருக்கிறாங்க, என் வசனத்தை உச்சரித்து அவங்க எனக்கு பெருமை சேர்த்துருக்குறாங்க. அது அவங்க வாயால் என் வசனத்தை உச்சரித்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பின்னாடி பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது என்னுடைய ஆரம்ப காலத்தில். அது மாதிரி அழகாக பேசுவார் சார். அவர் ரொம்ப அற்புதமாக பேசுவார், ரொம்ப குழந்தைத்தனமான மனசு உள்ளவர். அவருக்கு நான் ரொம்ப வியந்திருக்கேன். அவர் என்ன இப்படி ஒரு ஆட்டம் போட்டவர். எங்கள் அண்ணா ரொம்ப ட்ரம் வருவார், அப்படி அந்த ஒரு லாங் நோஸ் அவருக்கு, அந்த சட்டையை போட்டு காலரில் இங்கே போட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக தான் வருவார் அவர். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் அவர். இந்த பாட்டில் பின்னி படல் எடுத்திருப்பார். இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்துப்பாட்டுன்னு சொல்கிற மாதிரி இதில் ஒரு அழகான ஒரு கருத்து. அதே மாதிரி பாருங்கள், சில தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். 1960 படிக்காத மேதைன்னு ஒரு படம். இந்த படத்தில் நம்ம ஐயா பக்கத்திலே கன்னி இருக்கு அந்த பாட்டு மகாதேவன் இசையில். இதை சொல்லுங்க ஐயா. இந்த பாட்டு வந்து டி.ஆர். ராமச்சந்திரன் பாடுவார், நடிப்பார் அதில். இதில் அந்த அவருக்கு தான் அந்த பாட்டு. இதில் வந்து இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கிறார். மறுபடியும் அந்த ஒரு அளவு என்ன மாதிரி பண்ணணும்னு மைண்டில் செட் பண்ணிக்குவார். அப்போ எப்பொழுதுமே பாடு எழுதுகிறப்ப யோசித்து ஒரு செட் பண்ணிடுவார். இதெல்லாம் நடக்கிறது வந்து டைம் எடுத்து பண்ணுறதில்ல, அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி டக்கான்னு அது ஓடிடும். டைப் அடிக்கிறது கை போடுற மாதிரி அந்த எண்ணெய் அலைகளை ஓட்டிடுவார். நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவார். ஏன்னா நான் கூட இருந்து எழுந்ததுனால, நானும் ஒரு கவிதையை அவர்கிட்ட கற்றுக்கிட்டதுனால அவருடைய வீச்சு எனக்கு வந்து ரொம்ப இலகுவாக புரியுது. அது வியந்து என்னால் பார்க்க முடியுது அவருடைய வேகத்தை. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இருக்குன்னு எடுத்துக்கிட்டார். இருக்கு அந்த இருக்குது, அந்த சவுண்டை பிடிச்சிக்கிட்டாரு. சில பாடல்கள் வந்து அந்த சவுண்டில் நிற்கும் சார். அந்த சவுண்டோட கருத்தை சேர்ந்துச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்ட்டு. இந்த பாட்டை ஆரம்பிச்சுப்பார், பக்கத்திலே கண்ணி பொண்ணு இருக்கு, கண் பார்வை போடுதே சுருக்குன்னாரு. இழுக்குதுன்னு சொல்லலாம் சார். நீங்கள் அந்த பொண்ணோட பார்வை நான் அப்படியே சுண்டி இழுக்குதியாங்குவான், இப்படி தானே சார் சொல்கிறது வழக்கம். இவர் அதுக்கு மேலே போய் சுருக்குன்னா எவ்வளோ டேஞ்சர், அதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பக்கத்திலே கண்ணி பொண்ணு இருக்கு, கண் பார்வை போடுதே சுருக்குன்னு. ரொம்ப அவர் கார் ஓட்டிக்கிட்டு ரொம்ப அதாவது ரொம்ப ஜாலி மூடில் பாடுறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க,
பாதையிலே பல வளைவு இருக்கு, உங்க பார்வையில நம்ம உயிர் இருக்குன்ட்டாங்க. உடனே அவர் சொல்லாரு, நான் இருக்கும்போது பயம் எதுக்கு, நான் தான் இருக்கானே, நான் இருக்கும்போது பயம் எதுக்கு, என் நாட்டமெல்லாம் உன் மேல் இருக்குன்னாரு. அப்பவும் பயப்படாத, ஆனாலும் ரோட்ல இல்லை, உன் மேல இருக்குன்றாரு. ஸோ இந்த மாதிரி இந்த பாட்டை இருக்குன்னு அப்போதான் அந்த அம்மா சொன்ன, யானைக்கும் உண்டு அடிசருக்கு, யானைக்கும் உண்டு அடிசருக்கு, இதை அறிந்தும் ஏனோ வீண் கிறுக்குன்னாங்க. இந்த கிறுக்கு முடிஞ்ச மாதிரி பேசாத, நீ என்ன யானையாக இருந்தாலும் அது அடிசருக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த அம்மா சொல்லுது, நெஞ்சினிலே புது நினைவு இருக்கு, அது நேசத்தினால் வரும் மனம் இருக்கு, நிம்மதியாய் நாமும் இருப்பதற்கு நல்ல நேரமும் இடமும் கிடைத்திருக்கு, எங்கும் இன்பம் நிறைந்திருக்கு, அதில் இருமனம் ஒன்றாய் கலந்திருக்கு. சார் இந்த பாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை இருக்கு சார் இதில். இதுக்கு என்ன அற்புதமான டியூன் இருக்கும் தெரியுங்களா? அந்த எளிமையான அந்த இசை, அந்த டியூன் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி போகிற டியூனு. இதைத்தான் தேவர் வந்து அடிக்கடி சொல்லுவார். அவருக்கு சாண்டோ சின்னப்பா தேவர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் சார், நான் ரொம்ப வியந்து பார்ப்பேன். இந்த உலகத்தில் இந்த பாட்டு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா எல்லா பேருக்கும் புரியுங்கன்றான் அப்படிம்பாரு. எப்படி என்ன முதல்ல எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவர் சொல்லுவார், நான் அவ்வளோ முட்டாள், என்ன முட்டாள் நினைச்சுங்க, எனக்கு புரிய வைங்க கவிராயரா, உலகத்தில் எல்லாருக்கும் புரியுன்றார். வெள்ளிக்கிழமை விரதத்துக்கு ஐயா சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைப்பாளர். இந்த சங்கர் கணேஷ் அவர்களுக்கும் நம்ம ஐயா மருதகாசி அவர்களுக்கும் இவர்களுக்கிடையே உள்ள அந்த இணைப்பு எப்படியா? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவர் படம் வந்து நிறைய படங்கள் சங்கர் கணேஷ் பிற்காலத்தில் இசையமைக்க ஆரம்பித்தாங்க. மகாதேவன் மாமாவுக்கு அப்புறம் வந்து சங்கர் கணேஷ் இசையமைச்சாங்க. இந்த சுச்சுவேஷனில் வந்து 2 பேரும் ஒரு காதல் பாட்டு, இந்த மறுபடியும் காதல் பாட்டுன்னா ஒரு காதலிக்கு அந்த மாதிரி இல்லாமல் அதில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல நினைப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. ஏன்னா இந்த கோணத்தில் சிந்திக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆசை அன்பு இழைகளினாலே நேசம் என்னும் தரியினில் நெசவு நெய்தது வாழ்க்கைன்றார். நேசம்ங்கிற தறி 3 இது கொடுங்க சார், ஒரு 2 இழை வந்து நிறைய வேணும், அதுக்கு ஆசையும் அன்பும், ஆசை அன்பு என்னும் இழைகளினாலே நேசம் என்னும் தரியினில் நெசவு நெய்தது வாழ்க்கை. எல்லா தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கார், தையற்கலைக்கு முக்கியத்துவம் எடுத்திருக்கிறார். நீங்க அகிரணை பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அகிரணைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இவர் பாடல்கள் உயர்தனையா மாத்திருக்கிறார். ஆசை அன்பு இழையனிலாலே நேசம் என்னும் தரியனில் நெசவு நெய்தது வாழ்க்கைனாரு. அதுக்கப்புறம் அழகா பாட்டை கொண்டு போவாரு. அது சொல்ற, அதுக்கு பாருங்க அடுத்தது, வண்ணம் பல மின்னும் அதில் பிள்ளை போல வேண்டார். முடிச்சாரு, இப்ப நெசவு முடிச்சிட்டார். வண்ணம் பல மின்னும் அதில் பிள்ளை போலவே அப்படின்ட்டார். இந்த பாட்டுடைய பெரிய விஷயமே இந்த ஒரு 6 வழியை முடிச்சிருவாரு. அது இயக்குனர்களும் அது வந்து அதை சரி இது ஏதோ ஒரு அழகான விஷயமா இருக்குன்னு விட்டுறது, அது வேண்டாம் என்ன அண்ணா இது சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா அது அவ்வளவு சிறப்பா இருக்கு. அதுல அந்த காதல் கொண்டு வந்துட்டாரு. ஆசை அன்பு இழைகளினாலே நேசம் என்னும் தரியினில் நெசவு நெய்தது வாழ்க்கையை முடிச்சுட்டார். அதனால அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லாட்டி இது தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல வண்ணம் பல மின்னும் அதில் பிள்ளை போல வேண்டார். ஸோ அதுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காதல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரு. எண்ணி பார்க்க உடனே அவங்க குடும்ப கட்டுப்பாடு போயிட்டாங்க. எண்ணி பார்க்க 2 போதும், எண்ணி பார்க்க 2 போதும் நம்மை போல வேண்டாங்க, நாம 2 பேரும் நாம் இருவர் நமக்கு ஒருவர். இது என்ன சார் சொல்றது, பாட்டுல ரொம்ப அழகா சொல்லிட்டு, மனக்கண்கள் அந்த கனவே காணுதே, இதெல்லாம் நடக்கணும்னு கனவு காணுது, மனக்கண்கள் அந்த கனவே காணுதே, நாம் காணும் இன்பம் நிலையாய் தோணுது, எண்ணம் யாவும் என்றும் உன்னை பற்றியே, அது இன்பம் இன்பம் என்று ஆடும் உன்னை சுற்றியனர். இந்த பாடல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முதல் 4-5 லைன் இருக்கு பாருங்க சார், அந்த பல்லவி திருப்பி வரும். இது நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். தேவர் என்ன சொல்வாருன்னா, ஒரு பாட்டு போட்டிங்கன்னா அதுல பல்லவி வந்து ஒரு 5-6 வாட்டியாவது அவருக்கு வரணும் திருப்பி. அவர் சொல்லுவார் சார், அவர் ஒரு பெரிய ஒரு ஞானி சார், ஒரு தயாரிப்பு ஞானி அவர். ஏன்னா ஒரு பாட்டை எப்படி வந்து ஜனங்க மத்தியில் கொண்டு போ சார், இந்த பாட்டை இவ்வளவு டீட்டெயில் இருக்குன்னு இப்போ யாருக்காவது தெரியுமா? நம்ம கூர்ந்து படித்தவங்களுக்கு தெரியும், கூர்ந்து படித்தவங்களுக்கு. அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த பாடலில் பல்லவிங்கிறது முதல்ல ஒரு 2 வரி வருது, அதை எனக்கு திருப்பி ஒரு 5-6 வாட்டி வந்ததுன்னா வெளியே போகிறப்ப அந்த 2 வரி ஈஸியாக அவன் ஞாபகத்தில் இருக்கும், பாடுவான், அதை திருப்பி பாடிட்டு போவான். சரணை பற்றிலாம் அவர் கவலையே விட மாட்டார் சார். பல்லவி நச்சுன்னு இருக்கணும். சங்கர் கணேஷை பார்க்குறப்ப 2 பேரும் அவங்களும் வந்து பெரிய அளவில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு
கலைஞர்கள் சார். சங்கர் இருக்கார் இல்லைங்களா, சங்கர் வந்து டியூன் போடுவார். கணேஷ் வந்து அந்த டியூன் சரியில்லைன்னா அதை அழகாக கரெக்ட் பண்ணுவார் கணேஷ் சார். சங்கர் சார் வந்து டியூன் போடுறப்ப சார் அவர் ரொம்ப பொல்லாத ஆள் சார். அவர் உட்காந்து ஹார்மோனியம் போட்டு வாசிச்சுட்டு வெத்தலை பாக்க போட்டுட்டு அவர் இப்படியே இருப்பார். உங்களை அட்மையர் பண்ணுவார் முதல்ல. போட்டலாண்ணே என்ன அப்பா கேட்பார், சங்கர் என்ன ரெடி ஆச்சா டியூன் அப்படின்னு கேட்டார்னா இவர் உடனே ஹார்மோனியம் போட்டு வாசிப்பார். அது அப்படிம்பார் முதல்ல. அப்புறம் அந்த டியூனை போட்ட உடனே அப்படியே கவனிப்பார். அவர் யாராவது ஒரு முகத்தில் ரெஸ்பான்ஸா அதை பிடிச்சிடுவார். பிடிச்ச அதை மெருகேற்றி அது பிடிக்காத விஷயத்தை கூட பிடிக்கிற மாதிரி மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் அவர் சங்கர். கணேஷ் சார் வந்து உங்களுக்கு ஆர்கஸ்ட்ரேஷன் அது இது அந்த நிர்வாகம் அதெல்லாம் அழகாக செட் பண்ணுவார் அவர் சார். ரெட்டையர்கள் இருக்காங்கன்னா 2 பேருமே டியூன் போட்டு 2 பேரும் அந்த வேலையை பண்ணா சார் 2 பேரும் சேர்ந்து சமமாக அந்த வேலைகளை பிரித்து அதை அழகாக பண்ணுவாங்க. அதே சமயத்தில் கணேஷ் சார் என்ன பண்ணுவார், அது ஒன்றும் சரியில்லாதப்போ உள்ளே பூந்து அதை சரி பண்ணிட்டு போடுவார். சங்கர் அவருக்கு உலகம் தெரியாது சார், கணேஷ் சாருக்கு உலகம் தெரியும். அகம்புறமாக அவங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் வந்து ஜெயக்குமார் இருந்தார் கிட்டாரிஸ்ட். ஜெயக்குமார் யாருன்னா ஹாரி ஜெயராஜோட ஃபாதர். அவங்கெல்லாம் எனக்கு அப்போ பழக்கம். அவர்கிட்ட வந்து பூங்குயிலன்னு சொல்லிட்டு அவரே ஒரு கவிஞர். ஆனால் பூங்குயில்னு பேர் இருக்கு, ஆனால் அவரோட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ராஜகோபால்னு சொல்லிட்டு வயசான ஒருத்தர் கூட இருப்பார். இவங்கெல்லாம் அவங்களுடைய உதவியாளர்களாக இருந்தாங்க. அப்போ இந்த கம்போசிங் செட்டு இதெல்லாம் பண்ணுறது, கண்டக்டிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க தான் இருப்பாங்க. ரொம்ப அது ஒரு அழகான டீம் சார். அது யாரையும் காயப்படுத்தாத அந்த டீம் வந்து யாரையும் ஒரு ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி. சங்கர் கேட்பாரு, அண்ணா நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஏதோ ஒன்று மைண்டில் வச்சுருப்பீங்களே ஒரு டியூனு, அது கொஞ்சம் பாடி காட்டுங்க அப்படிம்பாரு. அப்படி பாடினதான் உங்களுக்கு பாலாபிஷேகத்தில் வந்து ஆலமரத்து கிளி ஆளை பார்த்து பேசுங்களே, அப்போ வந்து ஆலமரத்து கிளி ஆளை பார்த்து பேசுங்கிளி வாழ வயசு கிளி மனம் வெளுத்த பச்சை கிளி. ஒரு எடுப்பு மட்டும் இந்த மாதிரி சங்கர் அப்படின்னாருன்னா அது அழகாக அப்படியே கொண்டு வந்து ஃப்ரேமில் செட் பண்ணுவார் சார். அவர் கேட்பார், நீங்கள் என்ன மைண்டில் வச்சுட்டு எழுதுனீங்க அப்படின்னு கேட்பார். அது சொல்லுங்க, அது சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஈஸியாக பிடிச்சி அதை அழகாக கரெக்ட் பண்ணுவார் சார். அது ஒரு அழகான டீம் சார். சங்கர் கணேஷ் டீம் இருக்குங்களே. இன்னொன்று போனால் வேடிக்கை என்னன்னா என்னால் மறக்க முடியாது அவங்க 2 பேரையும். நான் திரையுலகத்துக்கு வந்து நான் இப்போ வந்து எதுவாக இருந்தாலும் உடனே பாடி காட்டுவேன். இப்போ அப்பா பல்லவி எழுதுனா அவங்க டியூன் போடுறாங்க, அப்பா பல்லவி எழுதுறாரு, உடனே அழகாக பாடி காட்டுவேன். ஏன்னா நான் வந்து ஆரம்பம் நல்லா பாடுவேன். இதனால் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல ஏதோ அப்பா பாட்டு ஏவிஎம்ல கடைசி தியேட்டரில் நடக்குது, ஜே மாணிக்கம் அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. யாரோ பாடுறதுக்கு வரல, பரணி நீ பாடிட்டு அந்த 2 லைன்ட்டார். சரி நமக்குன்னு எனக்கு இந்த இளங்கன்று பயமறியாதுன்னு சொன்ன மாதிரி என்னை பாடுன்னு சொன்னால் எந்த இடத்துலையும் பாடிடுவேன். நான் இதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் சரியாக இருந்ததுன்னா அது யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். டக்குன்னு போனால் மைக்கை தூக்கி மாட்டேன், காதில் மாட்டேன், மைக்கை கடவுன்னு பாடி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து சரி அப்பா கிளம்பலான்னு இருப்பா, அங்கே கிட்டுக்கிட்டுன்னு அப்படி வந்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கவர் கொடுத்தாரு. என்னத்துக்கு கவரை கொடுக்குறீங்கன்னு, இல்லைப்பா நீ பாடணில்ல அப்படின்னாரு. அதுக்கு என்ன நீங்கள் பாட சொன்னீங்க பாடினீங்க. இல்லை அதுக்கு உனக்கு ஒரு இது சம்பளம் இருக்குன்னு சொல்லி நான் மியூசிக் யூனியன் மெம்பர் வாங்கினார் சார். அப்போ முதலும் எனக்கு கொடுத்த தயாரிப்பாளர், சம்பளம் கொடுத்த தயாரிப்பாளர் கணேஷ். ஸோ அந்த மாதிரி உங்களோட சேர்ந்து பயணித்த இது இருக்கு இல்லைங்களா, மறக்க முடியாத விஷயம். இந்த படமும் நான் சேர்ந்து பயணிச்சிருக்கிறேன். ஐயா உங்ககிட்ட இன்னும் ஒரு ஐயாவை பற்றிய ஒரு சூதானமான கேள்வி. இலக்கியத்தின் உச்சத்தில் தொடுவதாக எத்தனையோ பாடல்கள், அப்புறம் ஒவ்வொரு விதத்திலும் அது எதை கேட்கிறதோ அதன் உச்சம். பாமரத்தனமான வார்த்தைகள், அன்றாட நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அந்த இடங்கள், சூழ்நிலைகள், அதில் உயர்தரமான தத்துவங்கள், இப்படியும் ஐயா பாடல்கள் நிறையா கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவர் சாம்பலை கூட உதாசீனப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம நினைக்க சொல்லி சிவதத்துவம் சொல்லுது. இவர் பிளாட்பாரத்தை கூட இவர் அப்படி ஒரு பார்வையை பார்க்கிறவர். இப்படி ஒரு பாடல் ஒரு அருமையான செல்வமாக தேடி வந்த செல்வம் படத்தில் ஐயா எழுதியிருக்காரு. ஐயா டிஜி லிங்கப்பாவினுடைய இசையில் இந்த லட்சிய நடிகர் SSR இந்த படத்தினுடைய கதாநாயகன். இந்த பிளாட்பாரம் பாட்டை பற்றி சொல்லுங்க ஐயா. பிளாட்பாரம் எல்லாரையும் வந்து ரொம்ப ஒரு இழிவான சொல்லான்னு நினச்சிக்கிட்டு நம்ம பேசுறது. ஒன்றும் இல்லாதவனுக்கு ஒரு உதாரணம் சொல்ல இந்த பிளாட்பாரத்தை வந்து எல்லாரும் சொன்ன நேரத்தில்
அது ஒரு நகைச்சுவை நடிகர் மூலமாக அதை வந்து எஸ்.சி. கிருஷ்ணன் நிறைய பாடல் அப்பா பாடல் பாடியிருக்கிறாரு. அவர் வாய்ஸில் இந்த பாட்டு என்ன மாதிரி எதிர்பாருங்கன்னா, நான் இந்த பாட்டை படிக்கிறப்பெல்லாம் ரொம்ப இவர் எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு பொருள்லையும் அந்த பொருளுடைய உன்னதத்தை வந்து ரொம்ப அழகாக பேசியிருக்காரு அவர் பாடலில். அதில் எதிர்ப்பார், பிளாட்ஃபாரம் மட்டம் ஒன்று எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க, ஆளு மேலே காரு மோதி ஆஸ்பத்திரி போகாமல் அனுதினம் காப்பது பிளாட்ஃபாரம்னாரு. நீங்கள் பிளாட்ஃபாரம் இங்கே கவர்மெண்ட்டே பிளாட்ஃபாரம் எதுக்கு போகிறது உங்களுக்கு? இப்போ நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. ஸோ பிளாட்ஃபாரம் வந்து ஒரு காவல், வாழ்க்கைக்கு காவல்ங்கிற மட்டும் இல்லை, அந்த பிளாட்ஃபாரத்தில் என்னென்ன நடக்குதுன்னு இவர் எங்கேருந்து பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. இல்லை பிளாட்ஃபாரமாக இவர் எங்கேயாவது காரில் போயிட்டுருக்கிறப்ப கவனிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் ஒரு கவிஞன் வந்து எழுதணுன்னா அந்த சுற்றுச்சூழலை ஒன்று படித்து தெரிஞ்சிருக்கணும், இல்லை பார்த்து தெரிஞ்சிருக்கணும், இல்லை கேட்டு தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயம் சொல்லணும்னா படித்து தெரிஞ்செல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இப்போ யாரும் பிளாட்ஃபாரத்தை வச்சு ரொம்ப உயர்வாக தோணுதான் எனக்கு தெரியல. இல்லை சரி, கேட்ட யாரும் பிளாட்ஃபாரத்தை இவர் கேட்டால் எல்லாமே பேட் திங்காக தான் இருக்குது. ஆமாம் பிளாட்ஃபாரம் மட்டம்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பார் யோசிச்சு பார்த்து இவர் பார்த்து தெரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு நான் வரேன். அப்போ அதில் சொல்கிறாரு, ஆளு மேலே காரு மோதி ஆஸ்பத்திரி போகாமல் அனுதினம் காப்பது பிளாட்ஃபாரம். அது இதுதான் உச்சம். கூழுக்காக நாள் முழுதும் பாடுபடும் ஏழைகளின் கூரையில்லா வீடு இந்த பிளாட்ஃபாரம். கூரை இல்லாமல் ஒரு வீடு இருக்குங்களா? ஆனால் அவங்களுக்கு வீடு என்னன்னா இந்த பிளாட்ஃபாரம் தான் வீடு. அப்போ யார் ஒரு ஏழைகளுடைய ஒரு இதை சொல்கிறார், அந்த பிளாட்ஃபாரம் வந்து நீ வந்து திட்டாத, ஒரு ஏழைக்கு உண்டான சொத்துப்பா அது அப்படிங்கிறாரு அந்த இடத்துல. அது ஒரு அவருடைய கற்பனை உச்சமாக நான் அதை பார்க்குறேன். அடுத்தபடி சொல்கிறாருன்னா, ஜாதி மத பேதமின்றி ஏழை பணக்காரருக்கும் சமத்துவம் கொடுப்பது பிளாட்ஃபாரம். இப்போ கார் வந்து நிற்குதுன்னா பிளாட்ஃபாரத்தை தாண்டிய பணக்கார கோடீஸ்வரன் எகிரி குதிக்க முடியும்? பிளாட்ஃபாரத்தில் நின்று தான் நீங்கள் காரில் ஏற முடியும். வழக்கமாக ரோட்டில் நடக்கிறவங்களும் பிளாட்ஃபாரத்தில் ஏழைக்கும் அது சமத்துவம். இங்கே சமத்துவத்தை சொல்கிறார் இந்த இடத்துல. பிளாட்ஃபாரம் வந்து ரெண்டு பேரையும் சமமாக பார்க்குதுன்ற, நீ தான் அதை ஒரு கீழ்த்தரமாக பார்க்குற, அது உங்கள் ரெண்டு பேரையும் அது சமமாக பார்க்குறாருங்கிறது. அந்த பிளாட்ஃபாரம் வந்து ரெண்டு பேரையும் சமமாக பார்க்குது. அடுத்தமாக சொல்கிறாரு, ஜாதி மத பேதமின்றி ஏழை பணக்காரருக்கும் சமத்துவம் கொடுப்பது பிளாட்ஃபாரம். காசையெல்லாம் கோட்டை விட்ட ஊதாரி சீமான்கள், காசையெல்லாம் கோட்டை விட்ட சீமான்கள் சொல்லியிருக்கலாம். ஊதாரி சீமான் காசை எவன் கோட்டை விடுவான்? ஊதாரி சீமான் கோட்டை விடுவான். காசையெல்லாம் கோட்டை விட்ட ஊதாரி சீமான்கள் கடைசியில் சேருமிடம் பிளாட்ஃபாரம். அப்போ உங்களுக்கு அவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு இடம் கொடுக்குதா இல்லையா? அது ஏய், நீ என்ன பிளாட்ஃபாரம்னா அன்னைக்கு திட்டினி அவனை என்கிட்ட வராதுன்னு சொல்லியாது. அதான் அந்த சமத்துவத்தை, அந்த பிளாட்ஃபாரத்தை பற்றி பில்டப் பண்ணி போயிட்டே இருப்பார் சார் அந்த பாட்டில். அடுத்தது சொல்லார் பாருங்க, இது மட்டுமா நடக்குதுங்க? காதல் கொண்ட ஆணும் பெண்ணும் மற்றவங்க காணாம, காதல் கொண்ட ஆணும் பெண்ணும் மற்றவங்க காணாம கண்ணாலே பேசும் இடம் பிளாட்ஃபாரம்னார். ஒரு டூயட்டு, இப்போ நம்ம டூயட்டுக்கு வந்து ஊட்டிக்கு போ, இப்பெல்லாம் சுவிட்சர்லாந்து போ, நியூசிலாந்து போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். அதை விட ஒரு பிரமாதமான இடம், ரொம்ப செலவில்லாத இடம் அது. அந்த அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அவங்களுக்கு அந்த காதல் கொண்ட ரெண்டு பேர் பேசுகிற கண்ணால் பேசுகிற இடமா அது பிளாட்ஃபாரம்னு சொல்கிறாரு. அப்புறம் காலேஜில் படிக்காத பாடங்களை கற்றுத்தரும், அதில் தான் சார் ரொம்ப உச்சத்துக்கு போகிறாரு. அனுபவ பள்ளிக்கூடம் பிளாட்ஃபாரம்ட்டார் சார். பிளாட்ஃபாரத்தை பள்ளிக்கூடத்தோட ஒப்பிடுறாரு சார். அனுபவ பள்ளிக்கூடம் பிளாட்ஃபாரம்னாரு. இப்போ பிளாட்ஃபாரத்துக்கு இன்னொரு பேர் கிடைச்சிருச்சா உங்களுக்கு சார்? அனுபவம் வந்து தான் ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கட்சியின் பெயராலே லட்சிய முழக்கமிட்டால் உச்சியிலே ஏற்றுவதும் பிளாட்ஃபாரம். பிறகு கட்சி விட்டு கட்சி மாறும் பச்சோந்தி கும்பலை காலை வாரி விடுவதும் பிளாட்ஃபாரம். இவர் என்னென்ன பார்த்ததெல்லாம் அது கொண்டாந்து பிளாட்ஃபாரம் மேலே வச்சுட்டார் சார். அந்த பாட்டுடைய உச்சமா, இலக்காரமாகவே பணக்கார ஏழைகளுக்கு இடுகின்ற செல்ல பெயர் பிளாட்ஃபாரமா. அதை கூட இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டு போகிறோம். போ, ஒரு நம்ம பேசிக்கிறப்ப இழிவுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அவரோட தாட்டு பாருங்க, அதாவது இலக்காரன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாரு பாருங்க. கிராமத்தில் இலக்காரமாக பேசிட்டு போகிறான்ப்பா. அந்த இலக்காரம்னா நீங்கள் அர்த்தம் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்மளை வந்து ஒரு மதிக்காமல் ரொம்ப கீழ்த்தரமாக பேசிட்டு போகிறதுக்கு எவ்வளோ கேவலமாக இலக்காரமாகவே பணக்காரர் ஏழைகளுக்கு இடுகின்ற செல்லப்பெயர் பிளாட்ஃபாரம். எது சொன்ன போதும் அஞ்சாமல் கடமையை, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, எது சொன்ன போதும் அஞ்சாமல் கடமையை எப்பொழுதும் செய்யும் இந்த பிளாட்ஃபாரம் முடிக்கிறார் சார். இதை சொல்லிட்டு, அதனால் சொல்கிறேன், பிளாட்ஃபாரம் மட்டம் ஒன்று எண்ணாதீங்க,
சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. இப்போது இதுலேருந்து நீங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னு பார்க்குறேன் நான். இது வந்து வெறும் பிளாட்ஃபாரத்துக்கு மட்டும் ஒன்று சொல்ல, அதாவது பிளாட்ஃபாரங்கிறது ரொம்ப கீழ்மட்டமாக நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயம் சொல்ல, யாரையும் மட்டமாக என்னாதீங்க. மல்லிகா படத்தில் டிஆர் பாப்பா இசை, ஐயா மருதகாசி பாட்டு, காதல் மன்னன்னு பேர் ஜெமினி கணேசன், நாட்டிய பேரொளி பத்மினி, தங்கவேலு இவங்கெல்லாம் நடித்த படம். ஜோசப் தெளியத்துங்கிறவர் டைரக்டர். இந்த கூட்டணி படைப்பில் மல்லிகாவில் பாடல்கள் அற்புதமாக இருந்துச்சு. அதுலேயும் அப்படி அப்படி ஒரு சோக பாடல் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு சுகமாக இருக்கும்னு நம்புகிறேன். அந்த மல்லிகா படத்தில் சார், வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்குன்னு ஒரு பாடல் இருக்குது சார். அது ஒரு மாதிரி, அந்த பாடல் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை ஒரு மாதிரி உலுக்கிடும் அந்த பாட்டு. இந்த பாட்டை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த படம் செகண்ட் ரன்னோ தேர்ட் ரன்னில் தான் நான் பார்க்குறேன் கல்லூரி காலத்தில். அந்த நடந்த ஒரு நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிகழ்ச்சியை சொன்னோன்னா அந்த ரசிகன் வந்து எப்படி இருந்திருக்கான் அப்படிங்கிறது, அப்பாவுடைய பாடல் ரசிகன் எப்படி இருந்திருக்காங்கிறது நமக்கு தெரியும். இந்த படத்தை மல்லிகா படம் திருச்சி ராஜா கலையரங்கம்னு நினைக்கிறேன், பொன்மலைப்பட்டி பக்கத்தில் ஒரு டூரிங் டாக்கீஸ். நானும் எங்கள் சித்தப்பா அப்பாவோட கடைசி தம்பி 2 பேரும் போய் படம் பார்க்குறோம். எங்களுக்கு முன்னாடி 2 பேர் உட்காந்து படம் பார்த்துட்ருக்காங்க, கூட்டமாக இருக்குது, படம் ஓடிட்டே இருக்குது சார். எல்லாம் நாங்கள் சித்தப்பானு பேசிட்டு எப்படி இருக்காருன்னு இப்படி பேசிகிட்டே இருக்கோம். இந்த சாங் வந்ததுங்க. இது ஒரு சோகப்பாட்டு. வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கே அப்படி ஆரம்பித்த உடனே சார் 2 பேரும் முன்னாடி கொஞ்சம் லைட்டாக சரக்கு போட்டிருந்தாங்க. அவங்க பேசிக்கிறது தெரியுது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்கு. அதில் சட்டுன்னு ஒரு ஆளுன்னா, இந்த பாட்டு ஓப்பன் ஆனோடனே, டேய் எவன்டா இந்த பாட்டு எழுதுனவன், என்னடா இது நம்ம அப்பா பார்த்து எவன்டான்னு எழுதுறான்னா, அதுக்கு அந்த ஆள் பதில் சொன்னேன், வேற எவன்டா எழுதியிருப்பான், இவன் மருதகாசான்டா எழுதியிருப்பான். அதை ஏக வசனத்தில் அட்டி பின்னுறானுங்க சார் 2 பேரும். என்னம்மா எழுதியிருக்காண்டா, என்னம்மா எழுதியிருக்காண்டா, இந்த பாட்டு போகிற சார் கேட்க விடலை சார், எங்களை சேர்ந்து பாடுறாங்க சார். இந்த பாட்டை பக்கத்தில் எல்லாம் கத்துறான். இவனுங்க பாட ஆரம்பிச்சானுங்க படத்தோடு சேர்ந்து. இவனுங்க இந்த படத்தை பலமுறை பார்த்த ரசிகன் போல இருக்கு. இதில் ஒருத்தனுக்கு தெரியல, அதான் கேட்குறான். இது தண்ணி போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் கேள்வியெல்லாம் ஜாஸ்தியாக வரும்ல உங்களுக்கு. அதுக்கு நான் உடனே ரொம்ப கோவப்பட்டு, என்ன சும்மா அவன் வந்து அவன் பேசுகிறான், டேய் இருடா, எங்கள் சித்த பணத்தோட, டேய் இது அன்பின் அன்பின் உச்சநிலை. அவன் ரசிகன், அவங்ககிட்ட போய் உன் வீரத்தையே என் வீரத்தையே காட்டப்படாது. அவர் ரசிக்கட்டும், அவர் எப்படி வேணாலும், அவர் பொது சொத்துரா, கம்மல் இரண்டான்ட்டார்ட்ட. ஸோ இந்த பாட்டு சார் என்ன அழகாக பண்ணியிருப்பார் சார். அதில் காதலை வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன பாடுனா, வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கு, ஏனோ என்னை அழைக்கும், ஏனோ அவசரமே என்னை அழைக்கும் வானுலகே. அந்த வார்த்தை பிரயோகம் பாருங்க. அதுவும் டிஆர் பாப்பா மியூசிக் போட்டுப்பார் சார். சார் அவர் ஒரு பெரிய அவரெல்லாம் வந்து நம்ம திரையுலகம் சார், ஒவ்வொரு காலகட்டத்தில் திரையுலகம் போக போக பழைய பொக்கிஷத்தை திரையுலகம் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு திரையுலகமே உருவாக்கி வைக்கணும் சார். அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டேன் சார். இப்போது ஏணி இருக்குது, நீங்கள் மேலே போயிட்டே இருக்கிறோம். நம்ம திரையுலகம் முதல் படி 2ஆம் படி 3ஆம் படின்னு போயிட்டு தான் இருக்கோம். அடுத்தடுத்த கட்டம் திரையுலகம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏணிப்படியை மறக்காமல் ஒவ்வொரு படியை ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போகணும் சார் திரையுலகம். தந்தையாருக்காக சொல்ல, பொதுவாக அப்பா அவர்கள் இருக்காங்க. எத்தனை முகம் தெரியாதுன்னா அன்னைக்கு மிகவும் பிரபலமாக இருந்த சார். இப்போது இதோடு சேர்ந்து இந்த பாட்டினால ஒரு சின்ன ஒரு இடைச்சல் சொல்கிறேன். பாலி ஐயா சொல்கிறாரு, நான் ஒரு முறை வந்து பிளாட்ஃபாரத்தில் போய் ட்ரெயின் ஏறுறதுக்காக திருச்சிக்கு கிளம்பி ஓடிட்டுருக்கேன். அப்போ போகிறப்ப பார்த்த உடனே அங்கே வந்து பிளாட்ஃபாரத்தில் ஒரு உட்கார இடத்துல ஒரு நபர் உட்காந்துருக்காரு. நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டுன்னுட்டேன். ஓடி அண்ணா அப்படின்னு அவர் கையை பிடிக்கிறேன். அப்போ சொல்கிறார் சார், யாருன்னு சொல்லாமல் அவர் பாணியில் சொல்கிறாரு, எந்த கையை இந்த தமிழ் உலகம் வந்து பிடிச்சிக்கிட்டு தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதோ, எந்த ஒரு மனிதருக்காக ரயில் நிற்காத ஸ்டேஷனில் கூட வழியிலேயே ரயில் நிறுத்தப்பட்டதோ, அப்பேற்பட்ட ஒரு கலைஞன் அந்த மனிதர் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அன்னைக்கு அவர் வந்து ட்ரெயினில் இறங்குறாருன்னா அவ்வளோ கூட்டம் வந்து அலமோதும். இன்றைக்கி அவர் பக்கத்தில் யாருமே இல்லை, தனியாக உட்காந்துருக்காரு. நான் பார்த்து தவிச்சு போயிட்டான்னு எழுதுறாரு. அப்புறம் தான் சொல்கிறாரு, அது வேறு யாரும் இல்லை,
தியாகராஜ பாகவதருங்க. இந்த மாதிரி பழைய கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க சார். நான் இந்த முடியை நான் வேணும்ன்ட்டு நான் வளர்த்தெல்லாம் வைக்கல, தானாக வளர்ந்தது. வளர்ந்தபடியே வந்து இப்போ வந்து ஒரு உலகம் பூரா பாகவதர் கிராப்புன்னு உலகம் பூரா ஃபேமஸ் ஆச்சு. இனிமேல் இந்த பணத்துக்காக இந்த முடியை தூக்கி நான் மேலே கொண்ட போடணுமா? இருப்பவர் இருக்கையிலே இன்னாத்துக்கு கவலை கண்ணின்னார். எல்லாரும் இருக்கிறாங்க, மாமா இருக்கான், மச்சான் இருக்கான், அப்பா இருக்கார், தாத்தா இருக்கார், பாட்டி இருக்கு. இன்னத்துக்கு கவலை பண்ணணும்? எங்கள் அம்மாவுக்கு சொல்லாமல் சொல்கிறாரு சார் இந்த பாட்டில்.